பிஎன்சிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம தமிழ்நாடோட தயாரிப்பு. எந்த ஊருக்கு வேணாலும் நம்ம டெலிவரி கொடுக்கலாம். ஆமா, தென்காசி மாவட்டத்துக்கு நம்ம தான் டீலர். ரேஞ்ச் வந்து 85 கிலோமீட்டர் டு 90 கிலோமீட்டர் ரேஞ்ச். 90 கிலோமீட்டர் வரைக்கும். லித்தியம் ஃபெரோஸ் பாஸ்பேட் சார். லித்தியம் ஃபெரோஸ் பாஸ்பேட் பவுச் பேட்டரி நமக்கு டபுள் கீ டபுள் ரிமோட் வந்து. டபுள் கீ டபுள் ரிமோட். சேஸுக்கு வந்து 7 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. 7 இயர்ஸ். ஆமா, 7 வருஷம். சேஸ் எந்த ப்ராப்ளம் ஆனாலும் 7 வருஷம் நம்மளுக்கு புது வண்டியே கொடுத்துருவோம். பாக்கும்போது அப்படியே ஒரு வித்தியாசமா பிரமிப்பா இருக்கு இந்த வண்டி. 400 பிளஸ் வரும். 400 பிளஸ் சொல்லி இது 100 கிலோமீட்டர் ரேஞ்ச், 63 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு. எல்லாருக்குமே அத்தியாவசியமான ஒரு பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லார் வீட்லயுமே பைக் அப்படின்னு சொல்லலாம். பைக்ல என்னதான் பெட்ரோல் பைக் இருந்தாலும் சரி, இ பைக்கோட இப்போ ஒரு பெரிய மோகம் வந்து வந்துட்டே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நிறைய இடங்கள்ல நிறைய இ பைக் ஷோரூம் வந்து நம்ம வந்து பாக்குறோம். இன்னைக்கு நம்ம செந்தூர் மோட்டார்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து வந்திருக்கேன். இந்த செந்தூர் மோட்டார்ஸ் பொறுத்த அளவுக்கு எப்படி அப்படின்னு சொல்லலாம், இவங்க வந்து 2 பிராண்ட் வந்து பண்றாங்க. ஜாய் அப்புறம் பிஎன்சி அப்படின்னு சொல்லிட்டு 2 பிராண்ட் கம்பெனியோடைய பைக் எல்லாமே வந்து இ பைக் எல்லாமே வந்து சேல் பண்றாங்க. ஸோ இவங்ககிட்ட இன்னைக்கு வந்து உங்க தரப்புல இருந்து, அதாவது A to Z ஃபர்தரா ஒரு மக்கள் ஏன் இந்த வண்டியை வந்து வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்ல இருந்து அடுத்து இவங்க என்ன பிரைஸ் ரேஞ்ச் கொடுக்குறாங்க, அண்ட் இது எவ்வளோ, அதாவது அரை மைலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ரேஞ்ச் எவ்வளோ வரைக்கும் போகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கேட்கலாம். செந்தூர் மோட்டார்ஸோட கரெக்டான எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி டு திருநெல்வேலி போகக்கூடிய மெயின் ரோட்ல கரெக்டாக பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட் சொல்லி பவர் சத்திரத்தில் வரும். அது அப்படியே ஆப்போசிட் சைடில் தான் இந்த செந்தூர் மோட்டார்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ அவங்க பண்ணக்கூடிய அந்த 2 பிராண்டோட ஃபுல் டீடைல்ஸை வந்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செந்தூர் மோட்டார்ஸ்ல நம்ம ஸ்டாப் தான் நம்மள வந்து இருக்காங்க. அவங்க சுப்பிரமணியன் சார். சார் எப்படி இருக்கீங்க சார்? சார், இப்போ நம்ம என்ன மாதிரி பிராண்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஒரு 2 பிராண்ட் வந்து கமர்ஷியலா எல்லாருக்குமே தெரிஞ்ச பிராண்ட் சொல்லலாம், ஒரு 2 பிராண்டு. ஸோ அந்த 2 பிராண்ட் என்ன நேம்லாம் நம்ம பிஎன்சி மோட்டார்ஸ் சொல்லி ஒரு பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. பிஎன்சி மோட்டார்ஸ்ல இந்த மாடலோட பேரு சேலஞ்சர் S110. ஓகே. இது வந்து நம்ம சிங்கிள் பேட்டரி நம்ம ரேஞ்ச் வந்து 85 கிலோமீட்டர் டு 90 கிலோமீட்டர் ரேஞ்ச். 90 கிலோமீட்டர் வரைக்கும். நம்ம ஓபன் பண்ணா நம்ம சீட்டு கடியில ஒரு 30 லிட்டர் ஸ்பேஸ் கிடைக்குங்க. ஸோ சார்ஜிங் வைக்கணும்னாலும் நம்ம ஒரு பேட்டரி வைக்கிறதுக்கு, வீட்டுக்கு நம்ம வாங்குற சாமான் வைக்கிறதுலாம் கிட்டத்தட்ட 1 மாசம் காய்கறிகள் வாங்கி போடுற அளவுக்கு நம்ம உள்ள இருக்கும். 30 லிட்டர் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இது வந்து வித்தியாசமா பாக்குறதுக்கு ஒரு லோடு வண்டியோட ஃபீல் வந்து இருக்கு. கண்டிப்பா சார். நம்ம இது வந்து நம்ம ஃபேமிலி யூஸும் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சப்போர்ட் கேரியர் மாட்டுறதுக்காக ஒரு சப்போர்ட் இருக்குது. இதுக்கு மேல நம்ம கேரியர் செட் பண்ணனா கேரியர் செட் பண்ணி நம்ம அதுவுமே நம்மகிட்ட இருக்கு. ஆமா, கேரியர் நம்மகிட்டே கிடைக்கும். நம்ம ஒரு 250 கிலோ வரைக்கும் லோடு வச்சுக்கலாம். ஓகே. அடுத்த மாடல் அதுவும் இதே சேம் மாடல் தான் சார். நம்ம 4 கலர்ஸ் வரும். இதுல வந்து 4 கலர்ஸ் வரும். இதோட நம்ம பேட்டரி வந்து 5 வருஷம் வாரண்டி பேட்டரிக்கு. இதுல என்ன பேட்டரி சார் இருக்கு? பேட்டரி நர்மோ ஒரு 2-3 பேட்டரி வந்து சொல்றாங்க. எல்லாருமே ஒருத்தர் கன்ஃபியூஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல நம்ம கரெக்டான வியூ அப்படின்னா என்ன மாதிரி நீங்க இத வந்து பேட்டரி சூஸ் நம்ம இதுல வந்து லித்தியம் ஃபெரோஸ் பாஸ்பேட் சார். லித்தியம் ஃபெரோஸ் பாஸ்பேட் பவுச் பேட்டரி மாதிரி. ஓகே. பவுச் பேட்டரிங்கும்போது நம்ம பிஎன்சி மோட்டார்ஸ்ல இருந்து தான் முதல்ல பவுச் பேட்டரிங்கிறது யூஸ் பண்றாங்க. வேற எந்த பிராண்ட்லயும் இந்த பவுச் பேட்டரிங்கிற கான்செப்ட் கிடையாது. இப்போ இந்த பிஎன்சிங்கிறது நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இது வந்து எங்க உள்ள பிராண்ட் சார்? பிஎன்சிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம தமிழ்நாடோட தயாரிப்பு. தமிழ்நாடு தான், கோயம்புத்தூர்ல தான் அதோட நம்ம. ஏன்னா இந்த பில்ட் குவாலிட்டி பாக்கும்போது எனக்கே டவுட்டா இருந்துச்சு. ஏதோ பிளாஸ்டிக் மாதிரிலாம் ஒரு ஃபீல் இல்லாம எல்லாமே அப்படியே பில்ட் குவாலிட்டிஸ். இதோட நம்ம அந்த டிசைன் பேரு எக்ஸோஸ்கெல்டன் டிசைன் தாங்க. ஓகே. இதுல இருந்து நம்ம சாதாரணமா எல்லா வண்டிலயும் வந்து சேஸ் வண்டிக்கு உள்ள இருக்கும். பாடி வெளியில இருக்கும். இதுல வந்து சேஸ் வெளியில இருக்கும், பாடி சேஸ்க்குள்ள இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வண்டி கீழே விழுந்தாலும், ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலோ, யாரோ தெரியாம முட்டினாலும் உங்களுக்கு வண்டி டேமேஜ் ஆகாது. சேஸ்ல தான் அடி வரும். ஜஸ்ட் ஸ்கிராட்ச் தான் ஆகுமே தவிர வண்டி எந்த டேமேஜ் ஆகாது. ஒரு கேடிஎம் லுக் மாதிரி. ஆமா கண்டிப்பா. நம்ம இந்த சேஸுக்கு வந்து 7 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. 7 இயர்ஸ். ஆமா, 7 வருஷம். சேஸ் எந்த ப்ராப்ளம் ஆனாலும் 7 வருஷம் நம்மளுக்கு புது வண்டியே கொடுத்துருவாங்க. சூப்பர் சார். அடுத்து இதுலயே வேற என்ன வெரைட்டிஸ் சார் இருக்கு? இதுக்கு நம்ம அடுத்து வரோம்னா, இது வந்து பிஎன்சி சேலஞ்சர் S125 அடுத்த மாடல் சார். இது 125. ஓகே. 125க்கும் அந்த 110க்கும் என்ன சார்? 125க்கு 110க்கு என்னன்னா சார், பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. நம்ம பேட்டரி மட்டும் 2 பேட்டரி வரும். S125 2 பேட்டரி. இதுதான் நீங்க சொன்ன அந்த கேரியர். அந்த கேரியர் சார். கேரியர் பாருங்க. மேல இதுல வந்து கேரியர் வச்சிருக்காங்க. கேரியர் இருக்கும். நம்ம தேவை அப்படின்னு சொன்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா ஒரே நிமிஷத்துல ஜஸ்ட் அப்படியே கேரியர் நம்ம வந்து கழட்டிக்கலாம். சூப்பர். தேவையெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஆமா, தேவையில்லை. நம்ம ஃபேமிலியா குழந்தைகளை ஸ்கூல் கூட்டு போறோம் இல்ல அப்படிங்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சப்போஸ் நம்ம தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு லோன் எடுக்க போறோம், உடனே மாட்டிக்கலாம் சார். சூப்பர் சார். ரொம்ப இல்ல, ஒரு நிமிஷத்துல நம்ம கழட்டிக்கலாம், மாட்டிக்கலாம். ஒரு எக்ஸல் மாதிரி ஃபீல் இல்லாம இது வந்து ஒரு பைக் ஃபீல் இருக்கும். கண்டிப்பா. சூப்பர் சார். இப்போ இது வந்து டபுள் பேட்டரி அப்படிங்கும்போது நமக்கு ரேஞ்ச் என்ன சார்? டபுள் பேட்டரிங்கும் போது நம்ம அந்த வண்டி 85 to 90 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரும் சார். இந்த வண்டி 180 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரும். அப்படியே டபுள் ஆகுது. சார், இந்த பிஎன்சி மோட்டார்ஸ்ல இந்த நீங்க 110 125ல என்ன சார் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன இருக்கு? சிறப்பு அம்சம்னு எடுத்துக்கிட்டா, நம்ம ஷாக் அப்சர்வர் வந்து காயில் ஸ்ப்ரிங் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருப்பாங்க. இது ஃப்ரண்ட்ல வந்துரும். ஆமா, ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஷாக் அப்சர்வர் காயில் ஸ்ப்ரிங் வந்துரும். பழைய ராஜூத் வண்டியை தவிர வேற எந்த வண்டியிலயுமே இப்ப ராஜூத் இந்த ஷாக் அப்சர்வர் கிடையாது.
கிடையாது. இது நம்ம பிரேக் பிடிக்கும் போது உங்களுக்கு பாடி முன்னாடி போற மாதிரி இருக்கிறது, ஷோல்டர் பெயின் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. பிரேக் எங்க பிடிக்கிறீங்களோ அந்த இடத்துல அப்படியே நிக்க வண்டி. இந்த டிசைனை வெளியே கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன சார்? அதாவது இது ஆல்ரெடி வந்து எல்லா வண்டிக்குமே உள்ள இருக்கும், இதுல வெளியே கொண்டு வந்திருக்காங்க, அது யூனிக்கா இருக்கு பாக்குறேன். நம்ம இந்த டிசைனோட பேரு எக்ஸோஸ்கெல்டன் டிசைன் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. எல்லா வண்டியிலயும் சேஸ் உள்ள இருக்கும், நமக்கு சேஸ் வெளியில இருக்கும். கேடிஎம் மாதிரி. ஆமா சார். ஒரு ஆக்சிடென்ட் எதுவும் ஆகுது, ஒரு கிராஷ் ஆகுது எதுனா நம்ம இதுலதான் டேமேஜ் ஆகுமே தவிர உங்களுக்கு பாடியில எந்த டேமேஜோ வேற எதுவுமே ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் சார், இது பிரேக்கிங் சிஸ்டம் பத்தி சொல்லுங்க. பிரேக்கிங் சிஸ்டம் சார், நம்ம இதுல பிரேக் வந்து நம்ம ஃப்ரண்ட்ல வந்து டூவல் ஆப்ஸ் பிரேக் கொடுத்திருப்பாங்க. அதுனா என்ன சார்? ஏன்னா சாதாரண மக்களுக்கு புரியாது. டூவல் ஆப்ஸ் பிரேக்கிங் போது என்னன்னா, நம்ம ஃப்ரண்ட் பிரேக் வந்து பிடிக்கும் போது ஒரே டைம்ல ஃப்ரண்ட் பேக் ரெண்டு பிரேக்கும் அப்ளை ஆகும். இது நம்ம பேக் பிரேக் வந்து சில டைம் ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் பிடிக்கும் போது பேக் வீல் வந்து ஸ்கிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுல அந்த பிரச்சனைகள் கிடையாது. வண்டியில பிரேக் பிடிச்சீங்கன்னா அப்படியே நிக்க வண்டி. சார், இந்த பல்சர் இந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட் வர வண்டியில வர மாதிரி இந்த சுவிட்ச் ஆப்ஷன் இதுல வந்து கொடுத்துருக்காங்களா? ஸோ இது எதுக்காக சார் இங்க கொடுத்துருக்காங்க? இது நம்ம ஒரு சேஃப்டிக்காக சார். நம்ம ஒரு கில் சுவிட்ச்னு சொல்லுவாங்க. நம்ம ஆன் பண்றோம் அப்படின்னா, இந்த பிரேக் ஆன் பண்றோம்னா இது சேஃப்டிக்காக நம்ம இருக்கணும். இது ஆன் பண்ணா மட்டும்தான் வண்டி போகும். ஓகே. இதுல கிரீன் லைட் இந்த லைட் கிரீன்ல எரிஞ்சா மட்டும்தான் நம்ம பிஎன்சி வண்டி நகரும். ஓகே. அதாவது மத்த வண்டிகள இந்த பார்க்கிங் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு இதுல நீட்டா இப்போ வர லேட்டஸ்ட் வண்டியில வர மாதிரி கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்டா பெட்ரோல் வண்டியில இருக்கிற மாதிரியே நம்ம ஒரு கில் சுவிட்ச்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சார், வண்டிக்கு பேட்டரி வந்து இதுல கீழே அடியில தான், சீட்டுக்கு அடியில தான் சார் வரும். பேட்டரி வந்து எல்லா வண்டிக்கு நம்ம சீட்டுக்கு அடியில வரும் சார். நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கோம்னா நம்ம பேட்டரி வந்து வண்டி முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர். இந்த பேட்டரி இதனால உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் சார். IP67 வாட்டர் ப்ரூஃப். IP67 ரேட்டர் வாட்டர் ப்ரூஃப். உங்களுக்கு 100% வாட்டர் ப்ரூஃப். எவ்வளவு தண்ணினாலும் ஒன்னும் ஆகாது. தண்ணி பட்டாலும் மழையில் நனைஞ்சாலும் ஒன்னும் ஆகாது. கண்டிப்பா ஒன்னும் ஆகாது. அப்போ இதுல வந்து ஸ்பேஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸ்பேஸ் அதிகமா இருக்கும் சார். நம்ம உள்ள காமிச்சலாம். இதுல உள்ளயுமே ஸ்பேஸ் எவ்வளவு நாளும் ஒரு ஹெல்மெட் வைக்கணும்னா ஹெல்மெட் வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு 30 லிட்டர் ஸ்பேஸ் கிடைக்கும் சார். 30 லிட்டர் இருக்கு. அப்பா, தாராளமா பயன்படுத்தலாமே. உங்களுக்கு எல்லாமே நம்ம வண்டியில இருக்கும். தாராளமா 30 லிட்டர் ஸ்பேஸ் இருக்கும். பெரிய குடோன் மாதிரி இருக்கு. என்ன பொருள்னாலும் வச்சுக்கலாம். வீட்டுக்கு காய்கறி எதுவும் வாங்கிட்டு வரனால இதுலயே வச்சு ஒரு மாசத்துக்கு தேவையான காய்கறியை மொத்தமா வாங்கி வச்சுக்கலாம். அவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருக்கு. பிரைஸ் ரேஞ்ச் வந்து இப்போ இந்த ரெண்டு மாடலுக்கு என்ன மாதிரி சார்? பிரைஸ் ரேஞ்ச் அது 1,06,000 ரூபாய் வரும், இன்க்ளூடிங் எல்லாமே சேர்த்து. அதாவது ஆன் ரோட் பிரைஸ். ஆன் ரோட் பிரைஸ் 1,06,000 ரூபாய் வரும். இந்த வண்டியும் போது ஆன் ரோட் பிரைஸ் S125 வந்து 1,52,000 ரூபாய் வரும். இல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா ரிஜிஸ்ட்ரேஷன் இன்சூரன்ஸ் எல்லாமே நீங்க ஆன் ரோட் பிரைஸ் எல்லாமே நீங்களே பண்ணி கண்டிப்பா எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அவன் வந்தா மட்டும் போதும். கண்டிப்பா சார், இதே மாதிரி இது வந்து இப்போ நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமே இருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா பக்கமே இருக்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்க என்ன மாதிரி வந்து வெளியே இருந்து இப்போ சப்போஸ் வெளியே லாங்ல இருந்து கேட்கறாங்க அப்படின்னாலும் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா சார். எந்த ஊருக்கு வேணாலும் நம்ம டெலிவரி கொடுக்கலாம். ஆமா, தென்காசி மாவட்டத்துக்கு நம்ம தான் டீலர். ஓகே. இப்போ அடுத்து என்னன்னா, நம்ம வந்து டெலிவரி வந்து கொடுத்துறோம். வெளியே எங்க லாங் கொடுத்தாலும் என்ன எல்லாருக்கும் அடுத்த டவுட் என்ன இருக்குன்னா, இதனுடைய ஸ்பேர்லாம் எப்படி சார் ஈஸியா கிடைக்குமா? நீங்க எப்படி அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க? ஸ்பேர்ஸ் சர்வீஸ் எல்லாமே நம்மள்ட்டே கிடைக்கும். நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். சப்போஸ் வண்டி வர முடியாத கண்டிஷன், ரன்னிங்ல இல்ல, நம்ம ஷோரூம்க்கு எடுத்துட்டு வர முடியாது அப்படின்னா நம்மளே டைரக்டா அவங்க இடத்துல வந்து நம்மளே சர்வீஸ் பண்ணி. எத்தனை இயர்ஸா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார்? நம்ம 3 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். 3 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த இஷ்யூ இல்லாம போயிட்டு இருக்கு சார். அடுத்து நம்ம பாக்குறது எல்லாமே வந்து ஸ்கூட்டி டைப்ல இருக்கக்கூடிய வண்டிகள், லேடிஸ் யூஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய வண்டிகள் பாக்குறோம். சோ இதுல என்ன மாதிரி மாடல்ஸ் எல்லாம் பண்றீங்க? இந்த வண்டி நம்ம மாடல் எடுத்துட்டோம். எல்லாமே ஜாய் ஜாய் பைக்னு சொல்லி ஒரு பிராண்ட். இது ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி வந்து நம்ம குஜராத்ல இருக்கு. குஜராத்ல. ஓகே. குஜராத்ல இருக்கிறோம். நம்ம இந்த வண்டியோட மாடல் ஃபர்ஸ்ட் மாடல் பேரு வூல்ஃப் பிளஸ். ஆமா, இது வந்து 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்கும். 100 கிலோமீட்டர் ரேஞ்சு. ஸ்பீடு வந்து டாப் ஸ்பீடு 63 கிலோமீட்டர். இதுல பேட்டரி என்ன பேட்டரி? இதுல பேட்டரி லித்தியம் அயன் பேட்டரி. அண்ட் இதுல உங்களுக்கு பிரேக்கிங் சிஸ்டம் என்ன மாதிரி வந்து? இதுல பிரேக்கிங் சிஸ்டம் சார் நம்ம ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் பிரேக் தான் வரும். டிஸ்க் பிரேக். ஓகே. ஃப்ரண்ட் பேக் டிஸ்க் பிரேக். ஓகே. டியூப்லெஸ் டயர்ஸ் தான் வரும். இதுலயுமே லாக்கிங் சிஸ்டம் எல்லாமே வரும். நம்ம ரிமோட் வந்துரும். எல்லாமே ரிமோட் தான். ஆமா, நம்ம ரிமோட் இருக்கும். ரிமோட் டபுள் கீ இந்த மாதிரி வந்துரும். வண்டியோட நமக்கு டபுள் கீ டபுள் ரிமோட் வந்துரும். டபுள் கீ டபுள் ரிமோட். ஓகே. இதோட பிரைஸ் ரேஞ்ச்லாம் என்ன மாதிரி? இதோட பிரைஸ் நம்ம 1,03,000 ரூபாய் வரும் சார். 1,03,000 ரூபாய் வரும். இது எல்லாமே நம்ம சொல்றது எல்லாமே ஆன் ரோட் பிரைஸ். ஓகே. நம்ம திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த மாதிரி சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் யாராவது கான்டாக்ட் பண்ணாங்கன்னா பெஸ்டா எதுல ஏதாச்சும் எங்க சேனல் நேம் யூஸ் பண்ண ஏதாவது ஆஃபர்ஸ் கண்டிப்பா பண்ணி கொடுங்க சார். நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தலாம். கண்டிப்பா. சூப்பர் சார். எல்லா பைக்குமே பண்ணி கொடுக்கலாம். சூப்பர் சார். அடுத்து பாக்குற இந்த நேம் சார்? இது மாடல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நானோ ஈகோ.
ஈகோ இது வந்து நம்ம என்னன்னா 85 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரும் இந்த வண்டி. 85. ஆமா 85 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு, நம்ம 55 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு இருக்கு. டாப் ஸ்பீடு. நம்ம ரெண்டுமே எடுத்துட்டோம்னா இது நம்ம சேம் ஃப்ரண்ட் பேக் டிஸ்க் பிரேக் டியூப்லெஸ் டயர்ஸ் தான் வரும். டியூப்லெஸ் டயர்ஸ். இதே நம்ம அடுத்த மாடல் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு அட்வான்ஸ் மாடல். இது 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரும். இது பிளஸ். இது பாக்கும்போது அப்படியே ஒரு வித்தியாசமா பிரமிப்பா இருக்கு இந்த வண்டி. 400 பிளஸ் வரும். 400 பிளஸ் சொல்லி இது 100 கிலோமீட்டர் ரேஞ்ச், 63 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு வரும். டாப் ஸ்பீடு வரும். இதோட பிரைஸ் ரேஞ்ச் என்ன மாதிரி? இதோட பிரைஸ் ரேஞ்ச் சேம் தான் சார். நம்ம ஓல்ட் பிளஸும் இதுவும் சேம் பிரைஸ். சேம் பிரைஸ் 1,30,000 ரூபாய் வரும். ஓகே. இது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள்ஸ் வந்து கண்டிப்பா சார். எல்லா வண்டியுமே ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான். அதே மாதிரி இந்த ஜாய் பிராண்ட்ல இந்த 3 வெரைட்டிஸ் பார்த்திருக்கோம். இது போக எத்தனை இருக்குது? இது போக இன்னும் 2 வெரைட்டி இருக்குது. நம்ம மிகாஸ்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குது. ஓகே. அது போக நிமோன்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குது. அது ரெண்டும் நம்மள்ட்ட இல்ல இப்போதைக்கு. நம்ம ஆர்டர் பண்ணா நம்ம வாங்கிக்கலாம். அது 1,35,000 ரூபாய் வரும். ஓகே. 130 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரும். இதுக்குமே நம்ம சர்வீஸ் எல்லாமே வந்து நம்ம இதுக்கே பின்னாடி பேக் எண்ட்ல சர்வீஸ் எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. ஓகே. நம்மளே எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இந்த லைன் எல்லாமே முடிச்சாச்சு. இது எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள். ரிஜிஸ்ட்ரேஷன் அல்லாத வண்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாம நார்மலா நான் எப்பவுமே எடுக்க மாட்டேன், எப்பாச்சும் எனக்கு பக்கத்துல போயிட்டு பக்கத்துல வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுவும் நம்மள்ட்ட இருக்குது. ஆமா இருக்குது. வாங்க அதை இருக்குது. உள்ள பாக்கலாமா? நம்ம பாக்குறது எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாத வண்டிகள். இதுக்கு நம்ம லைசன்ஸ் தேவையில்ல, இன்சூரன்ஸ் தேவையில்ல. நம்ம இது ஸ்பீடு வந்து 28 கிலோமீட்டர் தான் ஸ்பீடு போகும். மைலேஜ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு 55 to 60 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். என்ன மாதிரி பிரைஸ் ரேஞ்ச்ல? நம்ம 65,000 ரூபாயில இருந்து 95,000 ரூபாய் வரைக்கும் நம்ம இதுமே அது கூட சேர்ந்து. ஆமா சார். எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாத வண்டி தான் சார் இது எல்லாமே. ஆமா இது எல்லாமே. இது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது நம்ம ஒரு லோடிங் பர்பஸ்க்காக, வியாபாரம் பாக்குறதுக்காக. இது பிரைஸ் என்ன மாதிரி சார்? இது நம்ம பிரைஸ் 95,000 ரூபாய் வரும் சார். இது ஏன் அதிகமா இருக்கு சார்? இது நம்ம ஃபுல்லா நம்ம லோட் அதிகமா கொண்டு போறதுனால, ஒரு 200-250 கிலோ லோட் கொண்டு போறதுனால, இது நம்ம ஃபுல்லா மெட்டல் பில்ட் குவாலிட்டி அதிகமா நல்லா இருக்கும். ஃபுல்லா ஸ்ட்ராங் மெட்டலுக்காக. இது எல்லாமே மெட்டல் தான். எல்லாமே மெட்டல் பாடி. உங்களுக்கு 2 ஷாக் அப்சர் வரும். இதுமே நம்ம ஷாக் அப்சர் பெரிய கேரியர் வைக்க, பெரிய கேரியரா இருக்கும். நம்ம எதுவும் பெரிய லோடு வைக்கணும், பெரிய லோடு வைக்கனால வச்சுக்கலாம். இதோட டாப் ஸ்பீட்னா எவ்வளவு சார்? இதோட டாப் ஸ்பீடு 28 கிலோமீட்டர் சார். ரிஜிஸ்ட்ரேஷன் இல்ல அப்படினாலே 28 கிலோமீட்டர் தான் ஸ்பீட் போகும். மேக்ஸிமம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல பொருட்கள் வாங்கிட்டு போறதுக்கு, இந்த மளிகை ஜாமான் இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன தொழில் பண்றவங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஒரு காய்கறி வியாபாரம் பாக்குறவங்க, பழ வியாபாரம் பாக்குறவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் சார். நம்ம பிஎன்சியா இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜாயா இருக்கட்டும், நம்ம செந்தூர் மோட்டார்ஸ்ல இந்த மாதிரி இதுக்கு வந்து பேட்டரிக்கு வாரண்டி வாங்கி கொடுக்குறீங்க. பிஎன்சி பொறுத்த வரைக்கும் பேட்டரிக்கு 5 வருஷம் வாரண்டி வரும் சார். மோட்டாருக்கு 3 வருஷம் வாரண்டி. மோட்டாருக்கு சேஸுக்கு 7 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. சேஸுக்கு 7 வருஷம். எல்லா வண்டிக்கும் பேட்டரி நம்ம பிஎன்சி பொறுத்த வரைக்கும், பிஎன்சி வண்டிக்கு. நம்ம ஜாய் இ பைக் பொறுத்த வரைக்கும் பேட்டரிக்கு 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. ஓகே. மோட்டாருக்கு 1 வருஷம் வாரண்டி. இது கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி கணக்குல சொன்னா என்ன மாதிரி சொல்லலாம்? கிலோமீட்டர் கணக்குனா நம்ம 30,000 கிலோமீட்டர் ஜாய் இ பைக் கொடுக்குறாங்க. ஓகே சூப்பர். வாரண்டி. பிஎன்சி பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் இல்ல 60,000 கிலோமீட்டர். இது நம்ம பிஎன்சி 110 மாடலுக்கு. பிஎன்சி 125 மாடலுக்கு 1,00,000 கிலோமீட்டர் இல்லைன்னா 5 வருஷம். 5 வருஷம். 2 பேட்டரி வரும். அந்த 2 பேட்டரி வரும் நம்ம அதனால. இப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வந்து எல்லாருமே வெளியே லாங்கில் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறாங்க சார். ஸோ அவங்கெல்லாம் இப்போ கேட்கும்போது நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து பண்ணி கொடுப்பீங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் முடிஞ்ச அளவுக்கு எங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வரும். கண்டிப்பா சார் பண்ணி கொடுக்கலாம். நம்மளால எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துடலாம். லொகேஷன், அட்ரஸ், செந்தூர் மோட்டார்ஸோட நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்க லோக்கல் பீப்புள்ஸா இருந்தீங்கன்னா டேரக்டா விசிட் பண்ணி பாருங்க. டெஸ்ட் டிரைவ் ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்கு. கண்டிப்பா சார் டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாருங்க. டெஸ்ட் டிரைவ் ஆப்ஷன் இருக்கு. எந்த மாடல் வேணாலும் டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்க்கலாம். தாராளமா வந்து டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு யூனிக்கான வண்டி எடுக்கணும், அது இ பைக்ல எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா செந்தூர் மோட்டார்ஸை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்க நம்பர்லாம் ஸ்கிரீன்ல இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு டெப்தா ரிவ்யூ பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இதை பத்தி உங்களுக்கு ஃபுல் ஓவரால் ரிவ்யூ வந்து கிடைச்சிருக்கும். நம்ம லோக்கல் ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா சர்வீஸும் மஸ்டா. இங்க மட்டும் இல்லாம நீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்தாலும் சேம் இதே போல இருக்குல்ல சார்? இதே மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் வந்து இருக்கு. ஸோ அவங்ககிட்ட உங்களுக்கு வந்து சர்வீஸோ எந்த குவைரி இருந்தாலும் சரி, நீங்க தாராளமா செந்தூர் மோட்டார்ஸை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்க உங்களுக்கு எல்லாமே வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணி கொடுப்பாங்க நீங்க இங்க வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி.